ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியா தேசங்களை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தேசத்திலே நம்முடைய கண்கள் காண அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். புதிய புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகள் உன் கண்காண உன் தேசத்தில் மட்டுமல்ல, அவர்கள் தேசங்களை சுதந்தரித்துக் கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் நினைப்பது போல ஏதோ ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள போகிறார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ பாழாய் போன, நம் கண்காண அழிந்து போன எத்தனையோ ஆசீர்வாதங்கள், நம்முடைய கரங்களிலிருந்து பிடுங்கப்பட்ட எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி பாழாய் போய் கிடக்கிற அந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் கட்டி எழுப்பி அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் அவர்கள் சுதந்தரிப்பார்கள். இது தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய சந்ததியை கொண்டு பாழாய் கிடக்கிறவைகளை மீண்டும் கட்டி எழுப்புவார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.